ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. விமர்சனம் செய்தவனுக்கும், வேடிக்கை பார்த்தவனுக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாதுன்றாங்க. இதுங்கலாம் எங்க போகுது? எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கும். லூசு மாரி அடுத்தடுத்து வரும். மறுபடியும் பொறக்கும். நாயா போகும், பேயா போகும், என்னவா வேணா போகும். கடந்து போயிட்டே இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கழுகு வந்து என்ன பண்ணும்னா, வானத்தை வட்டமிடித்துக் கொண்டுட்டு இருக்கும்போது, இந்த அறிவு கெட்ட காக்கா வரும் அந்த நேரத்தில. வந்து இது வந்து அது கூட போட்டி போடுதாம். வந்து இத கொத்துறது, இத டார்ச்சர் பண்றது, மேலே ஏறி உட்காந்துக்கிறது. இந்த வேலையெல்லாம் காக்கா பண்ணும். அதோட ஈகோ அது. அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கழுகு என்ன பண்ணும் நீங்க சொல்லுங்க? திருப்பி அட்டாக்லாம் பண்ணாது அது. அது சுத்தி, 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 சுத்தி அதனுடைய அது மேல பறக்கக்கூடிய உயரத்த அதிகப்படுத்திக்கிட்டே போகும். அதிகப்படுத்திக்கிட்டே போகும். அதான் அதனுடைய திறமை. அதிகப்படுத்திட்டே போகும். அதிகப்படுத்திட்டே போகும். ஒரு லெவலுக்கு மேல காக்காவால ஆக்ஸிஜன் மூச்சு விட முடியும். அதுவே கீழ விழுந்துரும். ஸோ நம்ம தகுதியை வளர்த்துக் கொண்டு, பிறர் எட்ட முடியாத உயரத்துக்கு நம்ம போயிறணும். நின்னுட்டு இருக்கிற ஏரோப்ளேன்ல கல் எடுத்து எறியலாம். பறந்துட்டு இருக்கிற ஏரோப்ளேன்ல எப்படி கல் எடுத்து எறிவீங்க? உயர பறக்க கற்றுக்கொள்வது சாலச் சிறந்தது. கிளியர்? அமைதி தான் சிறந்த தத்துவம். எனக்கும் தான் தெரியும். கோர்ட்ல போய் அமைதியா இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பாப்பாரு ஜட்ஜு. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி, போடுறா கேஸ்ன்னு உள்ள தள்ளிருவாரு. அப்ப எங்க என்ன பண்ணணும்னு தெரியணும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே. நல்ல பழமொழி தான். என் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா கர்ப்பமா இருக்கும்போது. 10வது மாசம் கால் பண்றா. நானும் அவ வீட்டுக்கு போவே இல்ல. வயித்து வலி வருதுங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நீ ஏன் என்ன மதிக்கல? நான் எதுக்குடி உன்ன தேடி வரணும்னா என்ன ஆகும்? எல்லா பழமொழியும் எல்லா நேரத்துலயும் செட் ஆகாது. இடம், பொருள், ஏவலுக்கு தகுந்த மாரி நம்ம மாத்திக்கணும். அமைதியா இருக்கணும். எல்லா இடத்துலயும் அமைதியா இருந்தா என்ன ஆகுறது? ஒரு திருடன் வந்து உங்க கழுத்துல இருக்கிற செயின வந்து பறிக்க வரான். நீங்க கொஞ்சம் சத்தம் போட்டீங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்துருவாங்க. அப்பயும் கத்தாமயே இருப்பீங்களா நீங்க? இப்ப நம்ம வள்ளலார் இல்லல்ல, படுத்துக்கிட்டே இருப்பாரு. திருடன் வருவான். ரைட் சைடு காதுல இருக்க தோட்ட கழட்டுவான். தெரிஞ்சிருச்சு அவருக்கு. சரி பாவம் ஏதோ கஷ்டத்துல இருக்கான் போலன்னு சொல்லி லெஃப்ட் சைடு திரும்பி இருப்பாரு. ஏன் அந்த தோட்டையும் கழட்டிட்டு போட்டுன்னு. இன்னைக்கு அப்படி படுத்தா என்ன ஆகும்னு கேட்குறேன். கிட்னி சும்மா தானே இருக்குன்னு அங்க நோண்டுவான். அப்ப கிட்னி எடுத்தாச்சுன்னா என்ன பண்ணுவான்? லெஃப்ட் கிட்னி நல்லா தானே இருக்குன்னு அதை நோண்டுவான். அடுத்து என்ன பண்ணுவான்? இதயம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு அதையும் நோண்டுவான். பண்ணுவானா மாட்டானா? இடம், பொருள், ஏவல். எந்த காலத்துல இருக்கோம்? எந்த ஜெனரேஷன்ல இருக்கோம்? என்ன பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணணும். திருவள்ளுவர் இதை தெளிவா சொல்றார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதாருங்கிறாரு. அப்படின்னா என்ன? இந்த உலகம் அந்த சூழ்நிலையில எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அந்த சட்டதிட்டங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்காம அதை எப்படி டேக்கிள் பண்றதுன்ற அறிவு உனக்கு இல்லைன்னா, நீ எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அறிவு கெட்ட முட்டாள்ன்றார். நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றார். மெடிடேஷன் பண்றதுனால அது வரல. நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இத்தனை வருஷம் உள்ளுக்குள்ள இருந்தது. மெடிடேஷன் அப்படின்ற கூடிய குச்சி உள்ள போய் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாதெல்லாம் வெளியே கொண்டு வருது. டைம் வேணும். பொறுமை இருக்கணும். ஒரு அடைப்பு இருக்கு. அந்த அடைப்புக்குள்ள குச்சி விட்டு நல்லா ஆட்டுறீங்க. அப்ப என்ன ஆகும்? இப்ப எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. பொறுமை இருக்கணும். பதட்டமாகும், படபடப்பாகும், பேனிக் ஆகும், மூட் ஸ்விங் ஆகும், கடுப்பாகும், டென்ஷன் ஆகும், அழுக வந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரும். இதெல்லாம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில பல விஷயத்த வந்து நிறைய விஷயத்த உள்ளுக்குள்ள சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த அழுத்தங்கள் ஒவ்வொன்றும் மெடிடேஷன்ற டூல் பண்ணும்போது அமைதி நிலைக்கு போகும்போது அந்த சப்ரஷன்லாம் ஒவ்வொரு லேயராக வெளியே வரும். பொறுமை இருக்கணும் அவசியம். நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த இடத்துல எதையும் நிறுத்திடக்கூடாது. அவாய்டிங் சர்டைன் பீப்புள் டு சேவ் யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் நாட் வீக்னஸ், இட்ஸ் விஸ்டம். நமக்கு செட் ஆகாத, தகுதி இல்லாத, தரமில்லாத நபர்களை விலக்கி வைப்பது என்பது மிகப்பெரிய ஞானம். அது பலவீனம் அல்ல. அழகா இருக்கும், பணம் நிறையா வச்சுருக்கும், சூப்பராக இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கும். இப்படிலாம் இருக்கிறதுனால அது நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. வேணான்னா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. வேணுன்றதுக்கு எந்த அளவுக்கு தீர்க்கமாக முடிவு எடுக்கிறீங்களோ, வேணான்னு முடிவு பண்ணியாச்சுன்னா தூக்கி வீசிடணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எவளாக இருந்தாலும் சரி. நான் அப்படித்தான். ஆனால் அந்த வேணான்ற முடிவு போகும்போது உங்களுக்கு வேலிட் பாயிண்ட்ஸ் அவ்வளோ இருக்கணும். அப்போ தான் அந்த மனசு நாலு பின்ன ஏன் தூக்கி வீசுன்னு கேட்டால், பாரு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க, அதனால தூக்கி வீசுன்னு சொன்னீங்கன்னா அது அமைதியாயிரும். இல்லைன்னா அது கேட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா தானே இருந்தது, இப்படி தானே இருந்தான், ஏன் இப்படி பண்ணேன், ஏன் இப்படி பண்ண, உங்கள் மனசாட்சியே கேள்வி கேட்டுக்கொள்ளும். கிளியர்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன்ற அளவுக்கு வள்ளலார் போயிட்டாரு பாருங்க. ஒரு பயிர் வாடி நிற்கிது, அதை பார்த்து ஓன்னு அழுகிறாரு. என்ன மாதிரி நிலைங்க அது? அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வர பெற்றேன்கிறார். ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவுங்கிறார். ஏறாத நிலைமிசைன்னா என்ன? யாரும் அச்சீவே பண்ண முடியாத ஒரு இடத்த வந்து இறைவன் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எதனால? தயவுனால கொடுத்தாராம்.
தேவரும் மூவரும் யாவரும் அடைந்திடா நிலை என கலித்தா அருட்பெருஞ்சோதிங்கிறார். இவர் அடைந்த நிலையை தேவர் அடையலையா, மூவர் அடையலையா, யாவரும் அடையலையா, அடைந்திடா நிலை என கலித்தா அருட்பெருஞ்சோதி. அது எப்போ கொடுக்குறாரா? ஆன்ம உருக்கத்தில் இருந்தால் கொடுத்துட்றாரு, தயவுல இருந்தால் கொடுக்குறாரு, கருணையில் இருந்தால் கொடுக்குறாரு. கருணையை தாண்டி ஒரு மந்திரமும் இல்லை, ஒரு யோகமும் இல்லை, ஒரு மெடிடேஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. கருணை தான் ஹையஸ்ட். நீ இறைவனாவே மாறணும்னா அந்த உயிரினுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நீ உருகணும். இந்த உயிருக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், இறைவா இந்த உயிர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது, ஏங்க நல்லா தானே உட்காந்துருக்க, பென்ஸ் காரில் வர இவனுக்கு என்னங்க பிரச்சனை, அப்படித்தான் சொல்லும் மைண்டு. அதை தாண்டி பார்க்கணும் இந்த உயிருக்கு என்ன கஷ்டமோ, இந்த உயிர் எப்போ நீ இறைவன்கிட்ட போகுமோ, இது புரியாமல் இருக்குது, அப்படி உருகுங்க. சாப்பாட்டிலே உருகாதீங்க. பாசிபிலிட்டிஸையும் ப்ராபபிலிட்டிஸையும் நீங்களே கிரியேட் பண்ணி உருக ஆரம்பிச்சிடணும். அந்த உயிர் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது வேற எதில் கஷ்டப்படுதுன்னு பார்த்தா அந்த கஷ்டத்தை நினச்சி உருகிறது. ஒருத்தர் நல்லா கோட் சூட்டு போட்டு உட்காந்துருக்கான்றக்க நல்லா இருக்கிறான்லாம் அர்த்தம் இல்லை. இந்த உயிர் அறியாமையில் இருக்க எப்போ உண்மை உணர்வுன்னு நினச்சிங்கனாலும் உருகும். நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த உருக்கம் வரும், இல்லைன்னா வராது. கிளியர். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது, மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது, குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.